கேடி சீரியலோட டுடே ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கார்த்திக்காக ரேவதி ஒரு விஷயங்களாக பார்த்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி அவங்களுடைய கல்யாண ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அது என்னது அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்க எல்லாருமே அதை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி அதுலேருந்து 2 ஃப்ரேம் எடுக்கிறாங்க. ஒன்று அவங்க ரூமில், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹாலில் தான் மாட்டுறாங்க. அதை பார்த்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரேவதி ஒரு வழியாக நல்லபடியாக மனசு மாறி அதாவது ராஜா கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம சந்திரகலா தான் கோவமாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரோஹிணி அடிக்கடி வாமிட் பண்ணி கிடக்கிறதுனால அவங்கள பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சாமுண்டீஸ்வரி செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர் கிட்ட கார்த்திக் பேசுகிறாங்க. இந்த மாதிரி வீட்டில் ப்ராப்ளம் போயிட்டுருக்குது, அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த குழந்தைய கழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தை எப்படியாச்சும் இந்த வீட்டில் பிறக்கணும், இவங்க ரொம்ப நாள் கனவு, ஸோ இதை கலைச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம கார்த்திக் டாக்டர்கிட்ட சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் டாக்டரும் யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், அவள் என் ஃப்ரெண்டு, அதனால் இப்படி ஒரு தப்பு பண்ணுறாவ, ஸோ இந்த தப்புக்கெல்லாம் நான் அவளுக்கு உறுதுணை இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்றாங்க சாமுண்டீஸ்வரிக்கிட்ட. அது ஜஸ்ட் வாந்தி தான், அவங்க ரொம்பவே வீக்காக இருக்கிறாங்க, ஏதோ சாப்பிட்டதை ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்திரகலாவுக்கு மட்டும் ரொம்பவே டவுட்டு, இவன் என்ன எப்போ பார்த்தாலும் அந்த டாக்டர் தனியாக கூட்டிகிட்டு போய் பேசி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்த மாற்றி சொல்கிற மாதிரியே இருக்குது, இவள் வாமிட் பண்ணுறதெல்லாம் பார்த்தாக்க கண்டிப்பாக அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோ, இல்லை எதையோ மறைக்கிறாங்களோ நம்மக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரகலாவும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து கண்டிப்பாக சும்மா இருக்கக்கூடாது, எப்படியாச்சும் அந்த ராஜாவை ஜெயிலுக்கு அனுப்பணும், இல்லைன்னா இந்த சாமுண்டீஸ்வரி ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை ஏற்றி விடுறாங்க. மகேஷ் எங்கேன்ற மாதிரி ரேவதி கிட்ட கேட்குறாங்க. ரேவதி எனக்கு தெரியாது, நீ ராஜா தான் கேட்கணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. நாங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்கு வரலை, ஏன் மகேஷை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிடுங்க, அவனை நான் காப்பாற்றிக்கிறேன், அவன் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு போலீஸோடு வராங்க. சார் இவ தான் சொன்னானா, நீங்களும் வரீங்களே சார் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மேடம், என்ன பண்ணுறது, ஸோ உங்களை விசாரிக்க தான் வந்திருக்கோம், நீங்கள் இவங்க சொல்கிற மாதிரி சொல்லிடுங்க, அவங்க மகேஷ் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தெரியாது, அவன் கெட்டவன் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துல இருந்தே அவன் ஓடி போயிட்டான் மண்டபத்திலேருந்து, இப்போ அவன் எங்கே இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாது, இப்போ நாங்கள் எப்படி சொல்ல முடியும் அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்ற மாதிரி மாயா சொல்லி நம்ம கார்த்தியை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட முடிஞ்சிருது. இதுவுமே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.